அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. யாரெல்லாம் என்கிட்ட துவா செய்யுங்கன்னு சொன்னீங்களோ அவங்களுக்காக மனசார நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க. துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா தேவைகளுமே நிறைவேற இந்த ஒரு இஸ்மு போதும். 2 இஸ்மு ஆக்சுவலாக இந்த 2 இஸ்மை ஓதுனாவே போதும். நம்மளுடைய எல்லா தேவைகளுமே அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. இது வந்துட்டு நம்ம தஹஜ்ஜத்தில் நீங்கள் எந்த ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் ஓதலாம். ஆனால் தஹஜ்ஜத்துக்கு பிறகு ஓதுறது ரொம்ப 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 சிறப்பு. ஏன் அப்படின்னா, நான் தஹஜ்ஜத்தில் தான் இந்த ஓதி கேட்டேன். 6 நாட்கள்லேயே என்னோடய துவா கபூலாயிருச்சு அல்ஹம்துலில்லா. நீங்களும் கண்டிப்பாக ஓதி பாருங்கள். உங்களுடைய துவா கண்டிப்பாக கபூலாகும். அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது. இந்த நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, என்ன துவாவே கபூலாக மாட்டேங்குது. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அல்ஹம்துலில்லா எனக்கு இது கபூலாச்சு, இது நானுமே அடிக்கடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லா. அந்த மாதிரி எனக்கு கபூலே ஆக மாட்டேங்குது, ஏன் அல்லாஹ் என்னை இப்படி சோதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. அதாவது, உங்களை அல்லாஹு தஆலா கொஞ்சம் வெயிட் பண்ண வைக்கிறான் அப்படின்னா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. துவாவில் அவசரப்படவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக அல்லாஹ்கிட்ட கரமேந்திட்டு துவா செஞ்சுட்டு அமைதியாக சபரோடு இருக்கோமோ, அந்த பொறுமைக்கு தக்கனவாறு நீங்கள் கேட்டதை விட பல மடங்கு அல்லாஹு தஆலா கொடுப்பான். அதில் எந்த வித சந்தேகமே கிடையாது. நம்ம யார்கிட்ட கையேந்திருக்கோம்? அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ்கிட்ட கையேந்திருக்கோம். அவனோட கஜானா ஒருபோதும் காலியாகாது. கொடுக்க கொடுக்க அவனோட கஜானா காலியாகவே ஆகாது. நம்ம அவனை வணங்காட்டா அவனுக்கு நஷ்டம் கிடையாது, நம்மளுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அவனுக்கு வணங்குறதுக்கு இரவும் பகலும் நம்மளாவது கொஞ்ச நேரம் தான் அவனை வணங்குறோம். ஆனால் இரவும் பகலும் அவனை எதுவுமே பண்ணாமல் வணங்கிக்கிட்டு மட்டுமே இருக்கிறதுக்காக அத்தனை கோடி மலக்குமார்கள் இருக்காக. அதனால் இறைவனை வணங்காட்டா நஷ்டம் நமக்கு தான், நஷ்டவாளி நம்ம தான். துவா செஞ்சுட்டு என்னோடய துவா ஏற்றுக்கொள்ளப்படலையே அப்படின்னு அவசரப்படாத வர நம்மளோட துவா அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுது. நல்லா பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எப்பயாச்சும் உங்களை இந்த மாதிரி நிர்கதியாக விட்டுருக்கானா? கண்டிப்பாக விடமாட்டான். நம்ம அவனை நம்பிட்டோம் அப்படின்னா ஒருபோதும் நம்மளை அவன் நிர்கதியாக நிற்க விடவே மாட்டான். அதை நம்ம ஃபீல் பண்ணணும். அதாவது, ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவனை மட்டுமே நம்பி தெளிவாக இறங்குங்களேன், இறங்கி பாருங்களேன். அவன் கை விடவே மாட்டான், விட்டதே கிடையாது, விடவும் மாட்டான். சொல்கிறான் குரானில், நம்பிக்கையாளர்களுடன் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வெறும் கையை வெட்கப்படுறேன் அப்படின்னு சொல்ல அல்லாஹு தஆலா எப்படி நம்மளோட கையை வெறும் கையை அனுப்புவான்? கொஞ்சம் லேட் ஆகுதா அப்படின்னா பலமாக கிடைக்க போகுது, நிறைய கிடைக்க போகுது அப்படிங்கிற மட்டும்தான் அர்த்தமே தவிர, யார்கிட்டையும் கையேந்தாமல் என்கிட்ட மட்டுமே கேளு அப்படின்னு நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது எப்படி நம்மளோட கையை வெறும் கையை அவன் தட்டி விடுவான்? கண்டிப்பாக விட மாட்டான். அமைதியாக இருந்து தொழுகைகளை விடாமல் தொழுது அவன்கிட்ட கரமேந்தி தெளிவான முறையில் துவா செய்யுங்க. ஒருபோதும் உங்களுடைய துவாவை அவன் நிராகரிக்கவே மாட்டான். ஏன்னா அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கான், பார்க்கக்கூடியவனாக இருக்கான். உங்களுடைய உள்ளத்தில் ஓடுற ஒவ்வொன்றையுமே, என்ன ஓட்டங்கள் அனைத்தையுமே அறிந்தவன் அவன் மட்டும்தான். மனுஷங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லியுமே அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. ஆனால் அவனுக்கு நம்ம எண்ணத்தில் என்ன ஓடுது, நம்ம சொல்லாமலே நம்மளுடைய எண்ணத்தில் என்ன ஓடுது அப்படிங்கிறத அறியக்கூடியவன் இறைவன் மட்டும்தான். நம்மளுடைய கவலைகளை அவன்கிட்ட மட்டுமே விடுங்க. தெளிவான முறையில் துவா செஞ்சு அவனை மட்டுமே நம்பிடுங்க. கண்டிப்பாக நம்ம வெறும் கையை அனுப்பவே மாட்டான் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா தேவைகளையுமே நிறைவேற்றுறதுக்கான ஒரு அழகான ஒரு இஸ்மு என்ன அப்படின்னா, யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த ஒரு இஸ்மை நம்ம 1000 முறை ஓதுனோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா தேவைகளுமே அல்லாஹு தஆலா உடனே பூர்த்தி செஞ்சிடறான். ஏன் அப்படின்னா, நம்மளை அவனை எப்படி அழைக்கிறோம்? யா அர்ஹமர் ராஹிமீன், யா ரஹ்மான் அப்படின்னு அழைக்கும் போது அவன் ஒருபோதும் நம்மளோட வெறும் கையை அனுப்பவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகை, எந்த ஃபர்லான தொழுகைக்கு பிறகோ அல்லது நான் ப்ரிஃபர் பண்ணுறது தஹஜ்ஜத்துக்கு அப்புறம் தான். தஹஜ்ஜத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இது ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி இந்த ஒரு இஸ்மை ஓதி பாருங்கள். எனக்கு
கிடைச்ச பலன் அல்லாஹு தாலா உங்களுக்கும் கிடைக்க வைப்பான் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக தஹஜ்ஜத் தொழுது முடிச்சுட்டு இந்த இஸ்மை 1000 முறை ஓதி பாருங்கள். 7 நாள் அப்படிங்கிறதே அதிகம் தான். சில பேருக்கு ஒரே நாளில் கூட கபுலாகலாம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இந்த ஒரு இஸ்மை ஓதி துவா கேட்டு பாருங்கள். 1000 முறை ஓதி கேட்டு பாருங்கள். அல்லாஹு தாலா கண்டிப்பாக நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹு தாலா நம்ம அனைவரது ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.